நான் சொல்லி கொடுத்த இந்த கிரகங்களுடைய வலிமைகளை மூல நூல்களுடன் ஒப்பிடாம நான் சொல்லி கொடுத்த மாதிரியே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சுய ஜாதகத்துல பலன் எடுக்கும் பொழுது ஈஸியா வரும். ஜோதிடத்தை பத்தி பெரிய நாலேஜ் இல்லாத நபர்களுக்கு கூட எளிமையான முறையில கணித அடிப்படையில ஜோதிடத்தை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு 4 எக்ஸலண்டான கிளாஸ் ஏற்கனவே நடத்தியாச்சு. அப்போ மகரத்துல செவ்வாய் அமர்ந்துட்டாலே உச்சம், ஸ்தான வலுதான். நல்லது செய்வாரா கெட்டது செய்வாருங்கிறது எந்த லக்னம், உங்க லக்னத்துக்கு அவர் யாரா வராருங்கிறத பொறுத்து. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதியோடு சகல சௌபாக்கியங்களும் பிரார்த்தம் பெற்று உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறி ஒரு மேம்பட்ட பொருளாதார வாழ்க்கையை நீங்க வாழணும்னு நான் வணங்குற அந்த ஈஸ்வரனை மனசார வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வீடுகளில் கிரகங்களின் வலிமை. ராசி வீடுகளில் கிரகங்களுடைய வலிமை, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு. ஏற்கனவே பலன் சொல்றதுக்கு முக்கியமான அடிப்படை பாடம் 4 விஷயத்தை நான் எடுத்திருக்கேன். ஒரு ஜோதிடத்துடைய பலன் சொல்றதுக்கு 4 முக்கியமான பில்லர்: கிரகங்களின் காரகத்துவங்கள், வீடுகளின் ஆதிபத்தியங்கள், கிரகங்களின் பார்வை அமைப்புகள், அதுக்கப்புறம் தசாபுத்தி அமைப்புகள். இந்த 4ம் தான் பலன் சொல்றதுக்கு 4 பில்லர் மாதிரி, ஒரு வீட்டை தாங்கி நிற்கிற 4 பில்லர் மாதிரி. அது ஏற்கனவே இந்த ஜோதிட பாடம் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்கில் நான் நடத்தியிருக்கேன். பிளேலிஸ்ட் ஜோதிட பாடம்ங்கிறது இருக்கும், தாராளமாக போய் பாருங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு வாங்க. இதெல்லாம் பலன் சொல்றதுக்கு 4 முக்கியமான தூண்கள் அவை. இதெல்லாம் துணை அமைப்புகள் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு ஆலமரத்துக்கு ஒரு விழுதுகள் மாதிரி ஒரு துணை அமைப்புகள் நிறைய வரும். அதில் ஒரு துணை அமைப்புகள் தான் வீடுகளில் கிரகங்களுடைய வலிமை. அதை தான் இன்னைக்கு நம்ம எடுக்க போகிறோம். இந்த கிரகங்களின் பலம் அப்படிங்கிறது ஸ்தான பலம் நீங்கள் எடுத்துப்பாங்க. இதுக்கப்புறம் திக் பலம் இருக்குது, நிறைய இருக்குது, சட்பல வரிசைகள் இருக்குது. அதெல்லாம் நான் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன்ல, பெரிய லென்த்தான வீடியோ போகும். இப்போதைக்கு நான் என்ன சொல்லி கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, வீடுகளில், அந்த ராசி வீடுகளில் கிரகங்களுடைய ஸ்தான பலம், அதுதான் இப்போ நான் சொல்லி கொடுக்க போகிறேன். இதில் 12 ராசி வீடுகள் இருக்குதுல்ல, இதில் வரிசையாக நான் ஒவ்வொன்றா சொல்லித்தரேன். நல்லா புரிஞ்சுக்கிட முடியுதான்னு பாருங்கள். இப்போ நான் ஒரு கட்டம் உங்களுக்கு போட சொல்கிறேன். இது மூல நூல்கள்லையும் உள்ள கட்டம். ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு ராசி வீடுகளில் என்ன வலிமையில் இருக்குங்கிறது ஒரு மூல நூல்கள் கொடுத்துருக்கிற ஒரு அமைப்பு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய நேரடியான பலன் சொல்லும் முறையில் சிறிது நான் இந்த இடத்த மாற்றுவேன். இந்த சமம் இதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கிட மாட்டேன். ஒன்று பகை இல்லை நட்பு, இந்த மாதிரி தான் நான் போவேன். அது அப்படியே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இது பலன் சொல்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேஷத்தில் சூரியன் உச்சம் அடைவாருங்க. இந்த உச்சம் அடைகிறதுக்கு கூட டிகிரி அமைப்புகள் உண்டு. மேஷத்துல சூரியன் 10 டிகிரி வரைக்கும் உச்சம் அடைவாருங்க. அப்போ 10 டிகிரிக்கு மேல சூரியன் போயிட்டார், ஒரு 29 டிகிரி போயிட்டாரு. படிப்படியா அவருடைய வலுவை குறைத்து கொண்டே போகணும். உச்சம்தான். ஆனா ஒரு 100% இருந்து ஒரு 70% அவருடைய பார்வை, இருப்பு, இது எல்லாத்துடைய வலிமை குறைந்து விட்டதுன்னு நீங்க எடுத்துக்கணும். அந்த டிகிரி விலக சரிங்களா? அந்த டிகிரி விலக நீங்க அப்படி எடுத்துக்கிடணும். சந்திரனுக்கு இது நட்பு வீடு. செவ்வாயை நண்பராக நினைக்கக்கூடிய சந்திரனுக்கு இது நட்பு வீடு. செவ்வாய்க்கு இது மூலத்திரிகோண வீடு. இந்த மூலத்திரிகோணம்னா என்னங்க? ஆட்சி பெற்றிருக்கிறார்ல, தன்னுடைய சொந்த ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறது ஆட்சி வீடு. மூலத்திரிகோண வீடுங்கிறது அந்த உச்சம் ஆட்சிக்கு நடுவுல உள்ள ஒரு வலு. அது உச்சத்துக்கும் ஆட்சிக்கும் நடுவான ஒரு வலு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதுல 0ல இருந்து 12 டிகிரி வரைக்கும் செவ்வாய் மூலத்திரிகோணங்கிற வலுவில் இருப்பாரு. 12 டிகிரில இருந்து 30 டிகிரி வரைக்கும் ஆட்சிங்கிற வலுவில் இருப்பாரு. அதான் நீங்க புரிஞ்சுக்கிடணும். இந்த வலுவெல்லாம் நான் ஏன் சொல்லித்தரேன்னா, உச்சம் அடைந்த ஒரு கிரகம் 100% வலுவோடு இருக்குதுன்னு அர்த்தம். மூலத்திரிகோணம் 80%, ஆட்சி 60%, நட்பு 50%, சமம் 40%, பகை 30%, நீச்சம் 10%. இது போல இப்போ நான் சொன்னதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நம்பர் தான். இது அப்படியே நீங்க பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த கிரகத்துடைய வலுவுக்கான நம்பர்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இதுல கிரகங்களுடைய கலவைகள், இணைவு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த நான் சொன்ன இந்த பாயிண்ட் இதை அப்படியே தலைகீழ மாற்றும். அதெல்லாம் பார்வை அமைப்புகள் நான் சொல்லிக் கொடுப்பேன். பலன் எடுக்கும்போது எப்படி மிக்ஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்லிக் கொடுப்பேன். இப்போதைக்கு இதை ஒரு நம்பர்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. அதாவது அந்த வேரியேஷனை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி கொடுக்கப்பட்ட ஒரு நம்பர்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ புதன் இந்த வீட்டில் எப்படி இருப்பாரு? பகை. புதனுக்கு இந்த வீடு பிடிக்காது, செவ்வாயை எதிரியாக நினைக்கக்கூடியவர். அப்போ பகைன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. மூல நூல்கள் நான் முதலே சொல்லிட்டேன்,
அதனுடைய இதையும் நான் போட சொல்லியிருப்பேன். ஆனால் நான் சொல்கிறபடி கற்றுக்கோங்க, இது உங்களுக்கு பலன் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் குருவுக்கு இது நட்பு வீடு, குருவுக்கு நட்பு வீடு. சுக்கிரனுக்கு ஒரு சமம், ஏன்னா அவர் வந்து செவ்வாயை பெரிய எதிரியாக கருதாட்டினாலும் ஓகே, அப்படிதான் ஓகே நீங்கள் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஓகே, அதனால தான் நான் சமம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சனிக்கு இந்த வீடு வந்து நீச்சம், சனி 20 டிகிரியில் நீச்சம் அடைவார். நான் உச்சத்துக்கு சூரியனுக்கு சொன்னாலும் அதே மாதிரி தான், 20 டிகிரி வரைக்கும் சனி இருந்தார்னா அவர் நீச்சம், அவர் வலுவில்லைன்னு அர்த்தம். அதே நேரத்தில் அந்த 20லிருந்து 30 டிகிரி இருந்தால் அந்த டிகிரி எவ்வளோ தூரம் விலகிறாரோ அதை பொறுத்து நீச்சத்துடைய அந்த வலிமை குறைவு அப்படின்னு எடுத்துக்குவாங்க. அதாவது நீச்சம் ஆகலை, அவர் நீச்சம் இல்லாத ஒரு நிலைமையிலையும் நீச்சம்ங்கிற நிலைமையில அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வேரியேஷன் எப்படி வந்து நான் சூரியனுக்கு சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி நீச்சத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்றாருன்னு அர்த்தம். ஆனாலும் மேஷத்தில் அவர் இருக்கிற வரைக்கும் 80% நீச்சமானா நீச்சம்தான். ராகு கேதுகளுக்கெல்லாம் நான் பெருசாக கொடுக்கறது இல்லைங்க. ராகு கேது மேஷத்தில் ராகு இருந்தால் நல்லது தான், கேதுக்கும் பெரிய நெகட்டிவ் இல்லை. ஆனால் இதுங்களுக்கெல்லாம் வந்து நான் நட்பு பகை அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கறது இல்லை. ராகு கேது நிழல் கிரகங்கள், அவங்க எந்த வீட்டில் அமர்ந்திருக்காங்களோ அந்த வீட்டு அதிபதி மாதிரி செயல்படுவாங்க. இந்த மேஷ வீடு எந்த லக்னத்துக்கு எத்தனாவது அதிபதியாக வாராருங்கிறத பொறுத்து தான் பலன் மாறுமே ஒழிய ராகு கேதுக்குன்னு ஸ்பெஷலான ஆதிபத்தியங்கள் காரகத்துவங்கள் இல்லைங்கிறத நீங்கள் இந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் 2வது ரிஷப வீட்டில் சூரியன், அவர் வந்து பகை தான். ஏன்னா சுக்கிரன் அவர் வந்து அவர் எதிரியாக நினைக்கக்கூடியவர், அதனால அது வந்து பகை வீடு தான். அதுக்கப்புறம் சந்திரன் வந்து இந்த வீட்டில் மூல திரிகோணம் அப்படிங்கிற அமைப்புலையும் இருப்பார். அவர் வந்து உச்சம் அப்படிங்கிற அமைப்புலையும் இருப்பார். 0லிருந்து 3 டிகிரி வரைக்கும் உச்சம், 3 டிகிரியிலிருந்து 20 டிகிரி வரைக்கும் மூல திரிகோணம். 20 டிகிரிக்கு மேலே போயிட்டாருங்க, அப்போ உச்சம் கிடையாதா? அப்போ மூல திரிகோணம் கிடையாதா? இல்லை, நான் மேஷ வீடுகளுக்கு நடத்தினாலும் அதே மாதிரி தான். எத்தனை டிகிரி விலகி இருக்கிறாரோ 3 டிகிரியில் உச்சம், 29 டிகிரியில் இருக்கிறாரு, உச்சம்தான் 60% பலன், மூலத்திரிகோணம் தான் 80% பலன். இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும். இந்த டிகிரி அமைப்பு அப்படிதான் எடுத்துக்கணும். உச்சம் இல்லை, மூலத்திரிகோணம் இல்லை எல்லாம் கிடையாதுன்னு எடுத்துப்பாங்க. அடுத்து செவ்வாய்க்கு அப்படிதான். நான் செவ்வாய்க்கு சமம் போடுவேன், அதே மாதிரி செவ்வாய்க்கு சுக்கிரனை சமம் போடுவேன். அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன மூல நூல்களில் எதிரி அப்படிலாம் வரும், ஆனால் நீங்கள் வந்து அந்த சமம்ங்கிற வலிமையில புரிஞ்சுக்கோங்க. இது வந்து பலன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் நான் எடுப்பேன். இப்போ பலன் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேனே ஒழிய இந்த அடிப்படை பாடத்தை வேற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் புதனுக்கு அது நட்பு வீடு, ஏன்னா சுக்கிரனை நண்பராக நினைக்கக்கூடியவர். அதுக்கப்புறம் குருவுக்கு பகை வீடு, சுக்கிரனை பிடிக்காது, அப்போ அவருக்கு வந்து அது பகை வீடு. அதுக்கப்புறம் சுக்கிரனுக்கு அங்கே ஆட்சி வீடு, சுக்கிரனுக்கு அது ஆட்சி வீடு. சனிக்கு இது நட்பு வீடு, சரிங்களா? சனிக்கு வந்து நட்பு வீடு. நான் ராகு கேதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், அவங்களுக்கு வந்து நான் பெருசான ஒரு பாயிண்ட்களை வந்து கொடுக்கறது இல்லை, அவங்களுக்கு எந்த விதமும் இல்லை. அவர் வந்து இந்த லக்னத்துக்கு இந்த ரிஷப வீடு எத்தனையாவது வீடாக வருது, எந்த ஆதிபத்தியம் அப்படிங்கிறத வச்சு தான் அங்கே பலன் முடிவாகுமே ஒழிய பொதுவாக மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இதிலெல்லாம் ராகு நல்ல பலன்களையும், கன்னி, விருச்சிகம், கும்பம் இதிலெல்லாம் கேது நல்ல பலன்களையும் செய்வார் அப்படின்னு மூல நூல்களில் சொல்லும். ஆனாலும் வந்து நான் சொல்லிட்டேன் எந்த லக்னத்துக்கு எத்தனாவது வராங்க. இப்போ தனுசு லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல போய் ராகு உட்காந்துட்டாரு, ரிஷப ராகு தான் சூப்பராக எக்ஸலண்டான பலன்கள் செய்வார் அப்படின்னு வந்து நம்ம பலன் சொல்லக்கூடாது, சரிங்களா? இந்த மாதிரி நுணுக்கமான விஷயத்திலலாம் புரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் மிதுன வீட்டில் அதே மாதிரி தான். மிதுன வீட்டில் சூரியன் ஒரு நட்பு, சந்திரன் நட்பு, ஏன்னா சந்திரனுக்கு பையனை பிடிக்கும், புதனை பிடிக்கும், புதனுக்கு தான் சந்திரனை பிடிக்காது. அதுக்கப்புறம் செவ்வாய் பகை, புதன் ஆட்சி, புதன் வந்து உச்சமும் மூலத்திரிகோணம் கன்னி வீட்டில் அடைவார். அப்போ குருவுக்கு அது வந்து பகை வீடு, ஏன்னா கேந்திராதிபதி, மாரகாதிபதி, பாதகாதிபதியாக புதன் வர்றதுனால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுக்கு நட்பு வீடு. சனிக்கும் இது நட்பு வீடு தான், ஆனால் சமம் கூட சில மூல நூல்களில் போட்டிருப்பாங்க. ஆனால் இது நட்பு வீடு. எதனால இந்த சமம்லாம் வருது? ஏன்னா புதனுடைய லக்னங்களுக்கு அவர் ஒரு நல்ல வீட்டுக்கும் ஒரு கெட்ட வீட்டுக்கும் அதிபதியாக வர்றதுனால. ஆனால் நம்ம வந்து நட்புன்னு தான் எடுத்துக்கிடணும். நட்பு ராகு கேதுகளை நான் சொல்லிட்டேன், அப்போ அது வந்து தேவையில்லை. அதுக்கப்புறம் கடக வீட்டில் சூரியன் நட்பு அப்படிங்கிற வலிமையில் இருப்பார், சந்திரன் ஆட்சிங்கிற வலிமையில் இருப்பார், செவ்வாய் நீச்சம்ங்கிற வலிமையில் இருப்பார். 28 டிகிரி வரைக்கும் செவ்வாய் நீச்சம். அதுக்கப்புறம் 29, 30 பெரிய வித்தியாசம் இல்லைன்னு எடுத்துக்கோங்க, பெரிய வித்தியாசம் இல்லை, நீச்சம் தான். செவ்வாய் இந்த இடத்துல வந்து 2 டிகிரி தாங்கிறதுனால பெரிய விஷயங்கள் இல்லை, அவர் வந்து நீச்சம்னே எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம்
புதன், புதனுக்கு வந்து கடக வீடு, பகை வீடு. குருவுக்கு வந்து உச்ச வீடு, 5 டிகிரி வரைக்கும் உச்சம் அடைவாரு. அதுக்கு மேல இப்போ உச்சம் கிடையாதா? 5 டிகிரியில இருந்து 30 டிகிரி வரைக்கும் உள்ள அந்த 25 டிகிரியில எந்த தூரத்துல இருக்கிறாருங்கிறத பொறுத்து நீங்க அந்த பவரோட அளவை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கோங்க. இவ்வளவுதான். அதுக்கப்புறம் சுக்கிரனுக்கு இது பகை வீடு தான். ஏன்னா சூரிய சந்திரர்கள் அவருக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் சனிக்கும் இது பகை வீடு தான். அவருக்கும் சூரிய சந்திரர்களை பிடிக்காது. அதுக்கப்புறம் ராகு கேதுகளுக்கு நான் இங்க வந்து பெரிதாக பாயிண்ட்களை கொடுக்கறது இல்லை. இருந்தாலும் கடக வீட்டில் ராகு அமர்வது நல்லதுன்னு மூல நூல்கள்ல கூறப்பட்டிருக்கிறது. அடுத்து சிம்ம வீட்டில் சூரியன் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பிலையும் ஆட்சிங்கிற வலுவிலையும் இருப்பார். ஒரு 20 டிகிரி வரைக்கும் மூலத்திரிகோணம் அப்படிங்கிற அமைப்பிலையும் 20லிருந்து 30 டிகிரியில ஆட்சிங்கிற அமைப்பிலையும் இருப்பார். சந்திரன் நட்பு வீட்டில் இருப்பாரு. அதுக்கப்புறம் செவ்வாய் அதிநட்பு, செவ்வாய் நட்பு தான், நட்பு வீட்டில் இருப்பாரு, நல்லது தான். சிம்மத்தில் குருவுக்கும் செவ்வாய்க்கும் புதனுக்கும் தனி புரிதல் உண்டு. அதுக்கப்புறம் புதன் நட்பு தான், குரு நட்பு தான். அதுக்கப்புறம் சுக்கிரன் பகை, சனி பகை. ராகு கேதுக்கு நான் இந்த இடத்துல வந்து பெரிய நல்ல பலன்கள் நான் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் நீங்க ஒருவேளை மேஷ லக்னத்துல பிறந்து 5ஆம் இடத்துல ராகு இருந்து ஒரு சுபத்துவ அமைப்புகள்ல இருக்கும் பொழுது அவர் வேற மாதிரி ஆண் வாரிசு தடை பண்ணி நீங்க எந்த வயசுல அது வருதுங்கிறத பொறுத்து வேற பல விஷயங்கள் நடக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான சான்சஸும் உண்டு. இருந்தாலும் அந்த ராகு கேதுகள் வந்து எந்த லக்னத்துக்கு எந்த ஆதிபத்தியத்தை சேர்ந்தவர்கள், இருக்கிற வீட்டை கெடுத்து உங்களுக்கு ஜடக்காரகத்தை தருவார்கள், உயிர்காரகத்துவத்தை கெடுத்து ஜடக்காரகத்துவத்தை தருவார்கள்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. பாவத்துவ அமைப்புகள் இருக்கும் பொழுது உயிர்காரகத்துவமும் பெயரும் ஜடக்காரகத்துவமும் பெயரும். சரிங்களா? அதுக்கப்புறம் கன்னி வீட்டில் சூரியன் நட்பு அப்படிங்கிற வலுவில் இருப்பார். அதுக்கப்புறம் சந்திரன். இப்போ சூரியன் வந்து விரையாதிபதி தான். இந்த விரையாதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதி எந்த ஆதிபத்தியத்தை சேர்ந்தவங்க வச்சு பலன் மாறும். இருந்தாலும் இப்போ நான் கிரகங்களின் உறவு நிலைகளை வச்சு நான் அந்த வீடுகளுக்கு சொல்லித்தரல. இதை நீங்கள் மனசில் தேக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேற அந்த கிளாஸஸ் எடுக்கும் பொழுது எல்லாத்தையும் ஒரு கோர்வையாக கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ சூரியன் நட்பு தான், சந்திரன் நட்பு தான், செவ்வாய் பகை, புதன் ஆட்சி, மூலத்திரிகோணம், உச்சம். இந்த மூன்றையுமே கன்னி வீட்டில் அடைவார். அதனால கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். நான் டிகிரி அமைப்பை சொல்கிறேன். 15 டிகிரி வரைக்கும் அவர் வந்து உச்சம் அப்படிங்கிற வலுவில் இருப்பார். 15 டிகிரியில இருந்து 20 டிகிரி வரைக்கும் அவர் மூலத்திரிகோணம்ங்கிற அமைப்பில் இருப்பார். 20 டிகிரியில இருந்து 30 டிகிரி வரைக்கும் ஆட்சிங்கிற வலுவில் இருப்பார். இதையும் நீங்க வந்து நான் சொல்ற மாதிரி அவர் எந்த டிகிரியில இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து கன்னி வீட்டில் பொதுவாக புதன் இருந்தால் நல்லதுன்னு புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் குரு பகை, சுக்கிரன் நீச்சம். இந்த இடத்துல சுக்கிரனுக்கு நட்பு சொல்லிடக்கூடாது. சரிங்களா? இந்த இடத்துல அவர் வந்து நீச்சம் அடைவாரு. எத்தனை டிகிரியில? 27 டிகிரியில நீச்சம் அடைவாரு. அப்போ சுக்கிரன் அங்கே அமர்ந்துட்டாலே நீச்சம் தான். ஒரு 3 டிகிரியில பெருசா எதுவும் மாறிட போகிறது இல்லை அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். அதுக்கப்புறம் சனிக்கு இது நட்பு வீடு. ராகு கேதுகளுக்கு பெரிய பலன்களை நான் கொடுக்கறது இல்லை. அதுக்கப்புறம் துலாம் வீடு. துலாத்தில் சூரியன் நீச்சம். துலாத்துல சூரியன் வந்து நீச்சம் அடைவாரு. எத்தனை டிகிரி? 10 டிகிரிக்குள்ள நீச்சம் அடைவாரு. 10 டிகிரிக்கு மேல போயிட்டாருங்க. அப்போ ஒரு 25 டிகிரிக்கு மேல போயிட்டாரு. நீச்சத்துடைய வலு குறைவு. அவர் நீச்சம் அடையல. நீச்சம் தான், ஆனா முழுசும் வலு இழந்துடல. நான் அந்த 10 மார்க் கொடுத்தேன் தெரியுமா நீச்சத்துக்கு, இது ஒரு 25 மார்க்ல இருக்கிறாருன்னு நினைச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த மாதிரி தான் நீங்க எடுத்துக்கிடணும். அப்போ ஒரு 15 டிகிரி 10 டிகிரி எந்த டிகிரியில இருக்காரோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்க மார்க்கை தீர்மானிச்சுக்கிடணும். ஆனா மேஷ வீட்டுல சூரியன் 10 டிகிரியில நீச்சம் அடைவாருங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. அடுத்து சந்திரனுக்கு இந்த வீடு வந்து பகை வீடு தான். ரிஷபத்துல உச்சம் அடைகிறாரே, அப்ப இதுலயும் வந்து நீங்க வந்து உச்சம் அப்படிலாம் போட வேண்டியதானங்க? இல்ல. சந்திரன் வந்து இந்த வீட்டுல வந்து பகை அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. செவ்வாய் சமம்னு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புதனுக்கு நட்பு வீடுன்னு போட்டுக்கோங்க. குருவுக்கு பகை வீடு, சுக்கிரனுக்கு ஆட்சி வீடு, மூலத்திரிகோண வீடு. இந்த மூலத்திரிகோணம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? 15 டிகிரி வரைக்கும் மூலத்திரிகோணம், 15 டிகிரியில இருந்து 30 டிகிரி வரைக்கும் ஆட்சிங்கிற வலுவில் இருப்பார். இதுதான் 15 டிகிரி வரைக்கும் மூலத்திரிகோணம். அதுக்கு நான் மதிப்பெண் ஃபர்ஸ்டே கொடுத்துருப்பேன், 80 மதிப்பெண். ஆட்சிக்கு 60 மதிப்பெண். அப்போ 15 டிகிரி வரைக்கும் சுக்கிரன் நல்லாவே இருக்கிறாரு. 15 டிகிரியில இருந்து 30 டிகிரி வரைக்கும் ஆட்சி. இதெல்லாம் வந்து அந்த ஸ்தான பலத்துக்கு வந்து கொடுக்கப்படக்கூடிய மதிப்பெண்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி வந்து ஒரு பிரித்து வைக்கப்பட்ட அமைப்புகள். சரிங்களா? இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சனி வந்து இங்க வந்து உச்சம் அடைவாரு. சனி எத்தனை டிகிரியில உச்சம் அடைவாரு? சனி 20 டிகிரியில உச்சம் அடைவார். அப்போ 20 டிகிரி வரைக்கும் சனி உச்சம்ங்கிற அமைப்புல இருப்பாரு. 20ல இருந்து 30 வரைக்கும் உச்சமே இல்லையா? இல்ல.
அந்த எத்தனை டிகிரி வருதோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய பவரை குறைச்சிக்கோங்க. 100% சனி நல்லது செய்வார்னு நினச்சிடக்கூடாது. கிரகத்துடைய வலிமைக்கும் பலன்களுக்கும் வேறுபாடு உண்டு. குரு 100% வலிமையோடு இருக்கிறார். காரக நன்மை, அவருடைய காரக நன்மையெல்லாம் என்னது? தங்கம், தனம், குழந்தைகள், நல்ல பெரிய மனிதத்தன்மை, இந்த மாதிரி நிறைய நல்ல காரகத்துவம் இருக்குது இல்லையா? அதை செய்கிறதுக்கு 100% வலிமையோடு இருக்கிறார் சனி. சனினாலே சோம்பேறித்தனம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பு இல்லாமை, கடின உழைப்பு, உழைச்சிக்கிட்டே இருக்கிறத கூட நிறைய பேர் விரும்ப மாட்டீங்களா? அந்த கடின உழைப்பு, இது போல தேவையற்ற விஷயங்கள் நிறைய இதுக்கும் சனியுடைய காரகத்துவம் வேலை செய்யும். சனி உச்சமடைகிறது உடல் உழைப்பு, கடுமையான உடல் உழைப்புல பிழைக்க வைக்கும். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிடணும். அப்போ காரகத்துல சனி கெட்டது, குரு நல்லது. அப்போ உச்சமடைகிறது குருவுக்கு நல்லது, சனிக்கு கெட்டது. அப்படியே துலாம் லக்னம் எடுத்துக்கோங்க. சனி ராஜயோகாதிபதி, அவர் உச்சமடைகிறது ஆதிபத்திய நன்மைகளை தரும். ஒரு சுபத்துவம் அடைஞ்சிட்டாருன்னா எக்ஸலண்ட். அப்படியே குருவை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லக்னாதிபதியை விட, அதே ரிஷப லக்னம் வச்சுக்கணும், அட்டமாதிபதி உச்சம், நல்லது கிடையாது. ஆதிபத்திய கெடுதல்கள் இதெல்லாம் காரகம் ஆதிபத்தியம், அதுலயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் இதை மிக்ஸ் பண்ணி தான் பலன் எடுக்கணும். 80% சொல்லிட்டாரு உடனே அப்ப 80% நல்லதுன்னு எடுத்துடக்கூடாது. சரிங்களா? கிரகத்துடைய வலிமையை தான் சொல்லி கொடுக்குறேன். நல்லதா கெட்டதாங்க நான் பிறகு சொல்லி கொடுப்பேன். ராகு கேதுகளுக்கு துலாத்துல கூட பெரிய மதிப்பெண்கள் நான் கொடுக்கறது இல்லை. அடுத்து விருச்சிகம். விருச்சிக வீட்டில் சூரியன் நட்பு, சந்திரன் நட்பு, செவ்வாய் ஆட்சி, அதுக்கப்புறம் புதன் பகை, குரு நட்பு, சுக்கிரன் சமம், சனி பகை. ராகு கேதுகளுக்கு பெரிய மதிப்பெண்கள் இல்லை. அதுக்கப்புறம் தனுசு. தனுசுல சூரியன் நட்பு, சந்திரன் நட்பு, செவ்வாய் நட்பு, அதுக்கப்புறம் புதன் பகை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் குருவுக்கு 10 டிகிரி வரைக்கும் மூலத்திரிகோணம்ங்கிற வலுவில் இருப்பார். மூலத்திரிகோணம். அதுக்கப்புறம் 10 இருந்து 20 வரைக்கும் ஆட்சி அப்படிங்கிற வலுவில் இருப்பார். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 10 டிகிரி வரைக்கும் மூலத்திரிகோணம், 10 டிகிரியில இருந்து 30 டிகிரி வரைக்கும் ஆட்சி அப்படிங்கிற ஒரு வலுவில் இருப்பார்னு எடுத்துக்கோங்க. சுக்கிரன் நட்புன்னு போட்டிருப்பாங்க, சமமும் போட்டிருப்பாங்க, இல்லை பகை. சனிக்கு ஒரு சமமான வீடு. குரு பெரிய அளவுக்கு கெடுக்கிறவர் இல்லை, அப்போ ஒரு சமம் அப்படின்னு போட்டுக்கோங்க. ராகு கேதுகள் பெரிய மதிப்பெண்கள் இல்லை. சரிங்களா? பெரிய மதிப்பெண்கள் இல்லை. அதுக்கப்புறம் மகர வீடு. மகரத்துல சூரியன் பகை, சந்திரன் பகை, செவ்வாய். இங்க செவ்வாய் பகைன்னு எடுத்துடக்கூடாது. கும்பத்துல வேற மாதிரி பலன் சொல்லுவேன். இங்க அவர் உச்சம் 28 டிகிரி வரைக்கும் உச்சம் அடையக்கூடியவர். மீதி உள்ள 2 டிகிரி பெரிதாக கணக்கில் கொள்ள வேண்டாம். அப்போ மகரத்துல செவ்வாய் அமர்ந்துட்டாலே உச்சம். ஸ்தான வலுதான். நல்லது செய்வாரா கெட்டது செய்வாருங்கிறது எந்த லக்னம், உங்க லக்னத்துக்கு அவர் யாரா வராருங்கிறத பொறுத்து. நன்மை தீமையுடைய பாயிண்ட்களை சொல்லல, கிரகத்துடைய வலிமையை தான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் புதன் நட்பு தான். குரு சமம், சுக்கிரன் நட்பு, சனி ஆட்சி வீடு. இது மூலத்திரிகோண வீடு கிடையாது, கும்பம் மூலத்திரிகோணமா வரும். அப்ப இது ஆட்சி அப்படிங்கிற வலுவில் இருப்பாரு. ராகு கேதுகளுக்கு பெரிய மதிப்பெண்கள் இல்லை. கும்பத்துல சூரியன் பகை, சந்திரன் பகை, செவ்வாய் பகை. அதுக்கப்புறம் சம உச்ச வீடுகள், சம நீச்ச வீடுகள்லாம் வரும். அதெல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா குழம்பிடுவீங்க. அதுல பெரிய நன்மை தீமைகள் கிடையாது. அதனால அதெல்லாம் வேண்டாம். பகைதான். கும்பத்துல போய், அதாவது சனியுடைய சிற வீட்டில் போய் ஒரு செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறது நல்லது கிடையாதுன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்போ நல்லது கிடையாது தான். சம உச்ச வீடுகள்லாம் கிடையாது. சம உச்ச வீடுகள், சம நீச்ச வீடுகள் என்னன்னா, இப்போ ஒரு கிரகம் உதாரணத்துக்கு மீனத்துல சுக்கிரன் உச்சம்னா தனுசுல அது சம உச்சம் சொல்லுவாங்க. ஏன்னா மீனத்துல குருவுடைய ஒரு வீட்டுல சுக்கிரன் உச்சம் அடைகிறாருல, அப்ப இன்னொரு வீடான அந்த தனுசுல ஒரு சம உச்சம் சொல்லுவாங்க. சம நீச்சம்னா புதனுடைய கன்னி வீட்டுல ஒரு நீச்சம் அடைகிறாருல, அப்ப மிதுன வீட்டுல சம நீச்சம் சொல்லுவாங்க. இதுலலாம் பெரிய வித்தியாசம் கிடையாது. இதை நீங்க கவனிச்சீங்கன்னா ஜோதிடம் வராது. அதெல்லாம் வேண்டாம். சரிங்களா? அது வேண்டாம், தேவையில்லாத ஒரு அமைப்புகள். அப்போ செவ்வாய் பகைதான். அதுக்கப்புறம் புதன் நட்பு, குரு சமம், சுக்கிரன் நட்பு. அதுக்கப்புறம் சனி இங்க மூலத்திரிகோணம்ங்கிற அமைப்புல இருப்பாரு, ஆட்சிங்கிற வலுவுல இருப்பாரு. 20 டிகிரி வரைக்கும் மூலத்திரிகோணம், 20ல இருந்து 30 அந்த 10 டிகிரி ஆட்சி. அப்போ சனி கும்ப வீட்டுல இருக்கிறது நல்லது கிடையாது அவருடைய காரகத்துவங்கள் ரீதியா. ஒருவேளை அந்த சனிய ஒரு சுக்கிரனோ குருவோ தொடர்பு கொண்டுட்டாங்க, அவர் துலாமுக்கோ ரிஷபத்துக்கோ வாராரு, அப்போ அப்படியே பலன் தலைகீழ மாறும். ஏன்னா ஆதிபத்திய விசேஷம் உள்ள ராஜ யோகாதிபதி, அவர் சுபத்துவ அமைப்புகள்ல வலுவோடும் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி போயிடும். சரிங்களா? அடுத்து மீன வீடு. மீனத்துல சூரியன் நட்பு, சந்திரன் நட்பு தான், செவ்வாய் நட்பு, புதன் நீச்சம் அப்படிங்கிற வலுவில் இருப்பார். 15 டிகிரி வரைக்கும் புதன் இந்த இடத்துல நீச்சம். 15 டிகிரில இருந்து 30 டிகிரி வரைக்கும் நீச்சம் கிடையாது, இல்லை
நீச்சத்துடைய அந்த வலு வந்து படிப்படியா நீச்சத்தை விட்டு விலகி கொண்டிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் குரு இந்த இடத்துல வந்து ஆட்சி தான். அவருக்கு வந்து மூலத்திரிகோணம்லாம் வந்து அங்க தனுசுல கிடைச்சிரும், உச்சங்கிறது வந்து கடகத்துல கிடைச்சிரும். அப்போ ஆட்சி. சுக்கிரன் வந்து இந்த இடத்துல வந்து நீச்சம் அடைவாருங்க. சுக்கிரன் கிட்டத்தட்ட 27 டிகிரி வரைக்கும் நீச்சம் தான். அதனால மீனத்துல சுக்கிரன் உட்காந்துட்டாலே நீச்சம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த 3 டிகிரியில பெரிய மாற்றங்கள்லாம் வரப்போறது இல்லை. அதுக்கப்புறம் சனிக்கு இது சமமான ஒரு வீடு. ராகு கேதுகளுக்கு பெரிய நன்மை தீமைகள் நான் கொடுக்க மாட்டேன். இவ்வளவு தாங்க இன்னைக்கு பாடம். நான் சொல்லி கொடுத்த இந்த கிரகங்களுடைய வலிமைகளை மூல நூல்களுடன் ஒப்பிடாம நான் சொல்லி கொடுத்த மாதிரியே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சுய ஜாதகத்துல பலன் எடுக்கும் பொழுது ஈஸியா வரும். உண்மை ஜாதகம் உங்க கையில கிடைக்கும் பொழுது நான் இந்த அடிப்படையில தான் பலன் எடுப்பேன். கிரகங்களுடைய நட்பு பகை உறவுகள்லாம் நான் அடுத்து சொல்லித்தரேன். இப்ப வீடுகள்ல அவங்களுடைய அந்த கிரகங்களுடைய நட்பு பகையை வச்சுதான் யாருக்கு சமம், யாருக்கு பகை, யாருக்கு நட்பு, இதெல்லாம் வந்து நான் தீர்மானிக்கேன். ஆட்சி, மூலத்திரிகோணம், உச்சம், நீச்சம் எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த பகை நட்பு உறவுகளை கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டம். அதை மூல நூல்களோடு ஒப்பிடாம நான் சொல்லி கொடுத்தாலும் இந்த ஃபார்மெட்ல நீங்க ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கிரகம் அந்த லக்னத்திற்கு எத்தனாவது ஆதிபத்தியத்தை சேர்ந்தவருங்கிறதையும் மேட்ச் பண்ணி பலன் எடுக்கும் பொழுது எக்ஸலண்டா பலன்கள் வந்துடும். அதனால இன்னைக்கு நான் சொல்லி கொடுத்த ராசி வீடுகளில் கிரகங்களின் வலிமை அப்படிங்கிற அந்த பாடத்தை நல்லா படிச்சுக்கோங்க. உண்மை ஜாதகத்துக்கு பலன் எடுக்கிறதுக்கு இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா உதவி புரியும். ஜோதிடத்தை பத்தி பெரிய நாலேஜ் இல்லாத நபர்களுக்கு கூட எளிமையான முறையில கணித அடிப்படையில ஜோதிடத்தை நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு 4 எக்ஸலண்டான கிளாஸ் ஏற்கனவே நடத்தியாச்சு. கிரகங்களின் காரகத்துவங்கள், வீடுகளின் ஆதிபத்தியங்கள், கிரகங்களின் பார்வை அமைப்புகள், தசாபுத்தி அமைப்புகள், இந்த 4 முக்கியமான பில்லர் ஜோதிடத்துல நடத்தியாச்சு. மாணவர்கள் தயவு செய்து அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இந்த வகுப்பையும் கத்துப்பாங்க. உண்மையிலே வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஒரு 50 வருடத்திற்காவது இந்த வீடியோக்கள் வந்து பேசப்படக்கூடிய அமைப்புகள்ல இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து உறுதியா நம்புறேன். சின்ன விஷயத்தை வந்து நான் பகிர்ந்துக்கிறேன்னு ஆசைப்பட்டேன். லக்ன சந்தி, இந்த லக்ன மாற்றம், இதுல வந்து பலன்கள் தவறுறதே இந்த இடத்துல தாங்க. லக்ன சந்தியில பிறந்திருப்பாங்க, இந்த லக்னமா அந்த லக்னமா அப்படிங்கிற குழப்பத்துல தான் பெரும்பாலான பலன்கள் தவறுது. அதனால நான் என்கிட்ட வர்ற நபர்களுக்கு சில கேள்விகள் கேட்டு லக்னத்தை உறுதிப்படுத்தியதுக்கு பிறகுதான் நான் பலன் சொல்லுவேன். ஊடையில வந்து ஒரு முதியவர் கிட்டத்தட்ட 76 வயது முதியவருக்காக என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்தாங்க. அப்போ 76 வயதுங்கச்சுல அவருக்கு கண்டிப்பா உடல்நிலை சரியில்லை, எப்போ மரணம், இது போன்ற கொஸ்டின்ஸ் தான் பேசிக்கா இருக்கும். ஒரு 80% இப்படிதான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஜாதகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே உள்ள கெஸ்ஸிங். 80% 76 வயசு முதியவருக்கு இப்போ என்ன திருமணமா பண்ண போறாங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்கல்ல, ஒரு நடைமுறை இருக்குதுல்ல. அப்போ அந்த கேள்விகள் தான் வரும். அது 90% உறுதியானது. அப்போ கொடுத்தாங்க, நான் பார்த்துட்டு சரி சொல்லுங்க. அப்போ வந்து உடல் ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு 2 மந்த் என்னுடைய கெஸ்ஸிங் வந்து சில ஜாதகங்களை பார்த்த உடனே கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே லக்னத்தை வந்து கொஞ்சம் கண்ணு உறுத்திடும். ஒருவேளை இந்த லக்னமாக இருக்கலாமோ அப்படிங்கிறதுனால சில கேள்விகள் கேட்பேன். 1950 பிறந்த ஜாதகம் நினைக்கிறேன், ப்ரீமியம் வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த ப்ரீமியம் வீடியோவில் வந்து நான் வந்து என்கிட்ட மெம்பர்ஷிப் வீடியோவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களா என்னுடைய நேரடி மாணவர்களுக்கு, அந்த மாணவர்களுக்கு அந்த வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். 1950 பிறந்த ஜாதகம் தான், கிட்டத்தட்ட 76 வயசு ஆயிடுச்சு. அப்போ அந்த முதியவருக்கு வந்து ஜாதகம் பார்க்கும் பொழுது நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு உங்களுடைய லக்னத்து மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது. கிட்டத்தட்ட சுதந்திரம் அடைந்து ஒரு 4 வருஷத்துக்குள்ள ஒரு 3 வருஷத்துக்குள்ள பிறந்திருக்காரு. அந்த டைம்லாம் வந்து ட்ரெயின் போகும்போது அந்த சவுண்டு கேட்டு இத்தனை மணிக்கு ட்ரெயின் போகும், களை இருக்க வந்து பெண்கள்லாம் வந்து போவாங்க அந்த டைமு. அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் வந்து அந்த சங்கு மாதிரி ஒன்று ஊதுவாங்க, அதாவது வந்து ஹாரன் டைப்பு, அதெல்லாம் வச்சு பார்த்து தான் வந்து பஸ் வந்தது. இதே மாதிரி முக்கியமான விஷயங்களை வச்சு தான் வந்து நேரத்தை வந்து குறிப்பாங்க. ஏன்னா குழந்தைகள் பெரும்பாலும் வீட்டில் தான் பிறப்பாங்க. இதெல்லாம் வச்சு இவருடைய நேரம் எனக்கு டவுட்டாக இருக்குது, ஒரு 1 hour கழிச்சு பிறந்திருப்பார், இவர் மேஷ லக்னம் கிடையாது, இவர் ரிஷப லக்னம் அப்படிங்கிறத சொல்லி நான் சில முக்கியமான விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதகத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா போய் ப்ரீமியம் வீடியோவில் வந்து நீங்கள் தாராளமாக பாருங்கள். நான் அதில் எந்த அளவுக்கு நுணுப்பமாக வந்து நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இப்போ கான்செப்ட் என்னன்னா, 76 வயசு தான், அவர் வந்து கொஞ்சம் தவிங்கிட்டாரு, கிளம்பக்கூடிய நேரம், பூ உலக விட்டு கிளம்பக்கூடிய நேரம் வந்து நெருங்கிடுச்சு. ஆமாங்க, இன்னும் 1 மாதம் இல்லை 2 மாதம் தாங்க தாக்கு பிடிப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதுதான் சயின்ஸு, அதுதான் இயற்கை.
மனிதனுக்கு சாப்பாடு நின்று விட்டு நீராகாரம் வந்துடுச்சுனாலே நீண்ட நாட்கள் இருக்க முடியாது, ஒரு வருஷம் அப்படிலாம் வாழ முடியாது, 1 மந்த் 2 மந்த்துக்குள்ள அவங்க இது ஆயிடுவாங்க. அதை வச்சு நம்ம பயன்படுத்தி ஒரு பலன்கள் சொல்லி அந்த இடத்துல நம்ம இது பண்ணணும் அவசியம் இல்லை. அதில் கூட என்னுடைய மூளை ஜோதிட ஆராய்ச்சி ரீதியாக தான் போகும், அதுதான் பலன். அதை எதுக்கு நம்ம ஜோதிட கணிதப்படி தானே சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களுடைய லக்னத்தை உறுதிப்படுத்தி சில கேள்விகள் கேட்டு எல்லாம் உறுதிப்படுத்திட்டு நான் சொன்னேன். இதே மாதிரி என்னுடைய உறவினருக்கும் இது நிகழ்ந்தது. அப்போ நான் இதே மாதிரி லக்னத்தை திருத்தும் பொழுது, அவர் சின்ன பையன், ஒரு 30 வயசு, லக்னத்தை திருத்தும் பொழுது அவங்களுடைய அம்மா இல்லை இது லக்னத்தெல்லாம் திருத்தாதீங்க, இத்தனை வருஷம் நான் அப்படி தானே இருக்கேன் அப்படின்னா, ஒரு 10 மினிட்ஸில் லக்னம் மாறுதுங்க. இவன் 30 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கான், செல்ஃபோன்லாம் கண்டுபிடிக்கப்படலை, ஆனலாக் கிளாக் தான். அப்போ ஆனலாக் கிளாக் 10 மினிட்ஸ் மாறுறதுல வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, இல்லை நான் பிரசவம் நடக்கும்போது முழிச்சு தான் இருந்தேன், நான் நேரடியாக பார்த்தேன், எனக்கு நேராகவே வால் கிளாக் வச்சுருந்தாங்கன்னா அவங்க ஒத்துக்கிடலை. அப்போது நான் சில கணிப்புகள் வச்சு 10 நிமிஷம் படித்து தான் பிறந்திருப்பாங்கிறத வச்சு சில வாழ்க்கை சம்பவங்களெல்லாம் மேட்ச் பண்ணி ஒரு எதிர்கால பலத்தை, நிகழ்கால பலத்தை சொன்னேன், அவங்களால ஏற்றுக்கிட முடியல. எதிர்காலத்தில் இந்த டைம், இந்த தசை, இந்த புத்தியில் இது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்க. அது நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன நம்பினாங்க. ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு, அப்போ லக்னம் மாறி தான். அது எப்படி மாறினதுன்னு எனக்கு தெரியலையே, நான் பார்த்தனே, நான் டைமை பார்த்தனேன்ட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் திடீர்னு என்ன சொன்னாங்கன்னா, இந்த குழந்தை எப்படிங்க கணக்கு எடுக்கணும், வயிற்றுலேருந்து வெளியில் வந்துட்டாலே கணக்கா எப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஏங்க எதுவும் கிரிட்டிக்கலாக இருந்ததா அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆமாம் பிறந்த உடனே குழந்தை உயிர் இல்லை, எல்லாரும் அழுது அடித்து ரொம்ப டென்ஷன் ஆகி டாக்டர் கூடலாம் சண்டை போட்டு பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தையெல்லாம் ஒரு நர்ஸு தான் ரொம்ப அவங்க ரொம்ப அந்த நெஞ்செல்லாம் அழுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய அதுக்கப்புறம் தான் மூச்சு விட்டுது, அழுதுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், இதுக்கெல்லாம் எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்காங்க, இது ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும் அப்படின்னாங்க. அப்போ தான் நான் சொன்னேன், ஒரு குழந்தை வயிற்றுல விட்டு வெளியே வந்த உடனே அதோட இது செய்யாதுங்க, அந்த சுவாசம் ஒரு சுவாசம் எடுக்குது பார்த்தீங்களா, அந்த சுவாசம் உள்ளே போன உடனே இந்த உலகத்துக்கும் இந்த பூமிக்கும் அந்த குழந்தைக்குள்ள உறவு தொடர்பு வந்துடும். தொப்புள் கொடி அருந்து சுவாசம் எடுத்த உடனே அந்த உலகத்துக்கும் ஒரு குழந்தைக்கு ஒரு கனெக்ட் வந்துருங்க. அதுதாங்க நம்மளுடைய பிறந்த நேரம் அப்படின்னு நாங்கள் குறிக்கிறது. இது பெரும்பாலும் குழந்தை பிறந்த உடனேயே அழுதுருவாங்க, சுவாசம் எடுத்துரும். இது நார்மல். இது கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கிற அந்த 10 மினிட்ஸ் கழிச்சு கால்குலேட் ஆகிருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு புரிய வச்சேன். இந்த சம்பவத்தை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, என்னுடைய மாணவர்களும் லக்னத்தை உறுதிப்படுத்தாமல் பலன் சொல்லாதீங்க. அது நீங்கள் ஒருத்தங்க பீஸ் கொடுக்குறாங்க, நம்ம அதுக்காண்டி அதை சொல்லிட்டு அதை விட்டுறணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையில் கணித அடிப்படையில் 76 வயசு ஆனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அவருடைய ஜாதகத்தில் இது நடந்தது, இந்த வருஷம் இப்படி நடந்தது, இப்படி இருந்தால் தான் இப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் விலைக்கு நான் அதுக்கு பதில் சொல்லியிருந்தேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓம் நமச்சிவாயா.